ஹலோ எவ்ரிவன். டேட் பார்த்தீங்கன்னா வந்து 9th February. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறோம். ஆஃப்டர்நூன் செஷன் தான். மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 41,576 இருக்குது. நம்ம அர்த்தம் பண்ணி எடுத்துக்கணும். 41,600 கால் ஆப்ஷன் அண்ட் 41,600 புட் ஆப்ஷன் எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம கால் ஆப்ஷன் செலக்ட் பண்ணலாங்க. தென் சிம்பிள் காப்பி பண்ணிக்கணும். அப்புறம் ஃபியூச்சர் சார்ட்டை ஃபீட் பண்ண போகிறோம். இங்கே பேராமீட்டர்ஸில் ஸ்ட்ரைக் 1 வந்து கால் ஆப்ஷன் தரணும். தென் ஸ்ட்ரைக் 2 புட் ஆப்ஷன் தரணும். ஸோ இங்கே வந்து சிபியில் பி மாற்றிக்கணும் டிஃப்ரெண்ட் நமக்கு. ஸோ இப்போ ரோபோவில் ஃபிட் பண்ணலாம். ரோபோவில் ஃபிட் பண்ணுறதுக்கு போர்ட்ஃபோலியோ செட்டிங்ஸ் போய்ட்டு ஆட் போர்ட்ஃபோலியோ தரணும். கொடுத்து எடிட் பண்ணுற ஆப்ஷன் நமக்கு பேஸ்ட் பண்ணலாம். ஆப்ஷன் என்எஃப்ஓ, ஆப்ஷன் இண்டெக்ஸ், ப்ரோடைப் எம்ஐஎஸ், கால் ஆப்ஷன், நம்பர் ஆஃப் லாட்ஸ் வந்து 100, லாட் சைஸ் 25, ட்ரேட் மெத்தட் பை ஒன்லி, மோடு நார்மல், ஆக்டிவ், ஆட்டோமோடைலைஸ் ப்ளூ, பேசிக்கலி இப்படி 100 தரும். சேம் லைக் புட் ஆப்ஷன் ஆட் பண்ணலாம். ஸோ இந்த ஆல்கோ ட்ரேடிங் பண்ணுறதுக்கு மினிமம் கேபிட்டல் நமக்கு 10,000 தேவைப்படும் ஒரு லாட்டுக்கு. சப்போஸ் ப்ரீமியம் ஒரு 800 நமக்கு 20,000 தேவைப்படும். அதேமாதிரி ப்ராஃபிட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு சிங்கிள் லாட்டுக்கு நீங்கள் 500 rupees ஃபிக்ஸ் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் 10 லாட்ஸ் பண்ண போகிறீங்கன்னா வந்து 5,000 rupees ஃபிக்ஸ் பண்ணலாம். இன்றைக்கி வந்து நீங்கள் 100 லாட்ஸ் பண்ணதுனால ப்ராஃபிட் வந்து நம்ம 50,000 தர போகிறோம். ஒன்ஸ் 50,000 இருந்துச்சுன்னா நாங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். ஸோ இப்போ ப்ராஃபிட் செட் பண்ணலாம் 50,000 இங்கே. ஸோ செல் என்ட்ரி வந்துருக்கு. ஸோ புட் ஆப்ஷன் வந்து பை பண்ணியிருக்கு நமக்கு இப்போ. ஸோ இந்த ரோபோ ஸ்கேல்பிங்னு நான் ஸ்டெட் பேஸ் பண்ணுது. ஃபியூச்சரில் பை என்ட்ரி வரப்போ கால் ஆப்ஷன் பை பண்ணும். அதே மாதிரி ஃபியூச்சரில் செல் என்ட்ரி வரப்போ புட் ஆப்ஷன் பை பண்ணும். மேக்ஸிமம் நம்ம ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் ஒரு 30 minutes நம்ம ட்ரேட் முடிச்சலாம். ஸோ இன்றைக்கி எவ்வளோ தடவை போகலாம். ஸோ இந்த ஆல்கோ ட்ரேடிங் பண்ணுறதுக்கு நம்ம 3 சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணணும். ஒன்று அமி ஃபீட், அமி ப்ரோக்கர், அல்டிமேட் ரோபோ. ஸோ அமி ஃபீடில் நீங்கள் ட்ரேடிங் பண்ணுற ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அமி ப்ரோக்கரில் பை அண்ட் செல் சிக்னல்ஸ் வரும். ஸோ அதை பேஸ் பண்ணி ரோபோ வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ரேடிங் பண்ணும். இதுதான் கான்செப்ட். அதே மாதிரி இந்த ரோபோ பொறுத்த வரைக்கும் ஓன் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம். வேலைக்கு போகிறவங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஏன்னா வேலைக்கு போகிறவங்க மார்க்கெட் வந்து பார்க்க முடியாது. ஸோ மார்க்கெட் ட்ரெண்ட் அண்ட் கொடுத்துருக்க கண்டிஷன்ஸ் பொறுத்து ஆட்டோமேட்டிக்காக பை அண்ட் செல் பண்ணும். ஸோ இப்போதைக்கு ஆல்மோஸ்ட் 2,000 லாஸ் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கான்னு தெரியும். திரும்ப நம்ம ட்ரேடிங் முறை பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நமக்கு 37,000 ப்ராஃபிட் இருக்குது. ஸோ டார்கெட் ரீச் ஆகிருக்கு இப்போ நமக்கு. ஸோ இன்றைக்கி கால் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த என்ட்ரியும் வரல. புட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா வந்து 50,875 ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஆர்டர் புக் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு புட் ஆப்ஷன் பை பண்ண ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 182.85 பை பண்ணியிருக்கோம். ஸ்கொயர் ஆஃப் ரேஞ்ச் வந்து 203.2 ஸ்கொயர் ஆஃப் ஆயிருக்கு. ஓவரால் ப்ராஃபிட் வந்து 50,875 பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரோபோ விஷயம் டவுட்னா கலர் வாட்ஸ்அப் பண்ணி கேட்கலாம். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ப்ரொடியூஸ் அப்டேஷன். தேங்க்யூ.